வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்னைக்கு டேட் 23/7/2025. நம்ம கோட் டு ஆல்கோல உங்க மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எங்க பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம பர்சனலா ஒரு சில ஸ்ட்ராட்டஜி லைவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 9th ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில், இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் பிடியில் வந்து 9,000 கிட்ட ப்ராஃபிட் காட்டுது. பட் லைவ் சார்ட்ல கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கும். ஸோ பிடியில் லேட் ஆரம்பிச்சதுனால இந்த ப்ராஃபிட் காட்டுது. நம்ம லைவ் சார்ட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ அது வந்து 1 minute கேண்டில் க்ளோஸோட ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஸோ இன்னைக்கு 1 minute க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,135. அதோட கால் அண்ட் புட் தனித்தனி எடுத்து வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம புட் ஆப்ஷனோட சார்ட் பார்த்துக்கலாம். ஸோ புட் ஆப்ஷனோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 69.60 ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் 9:17 ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தது. நெக்ஸ்ட் அடுத்த கேண்டிலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து 9:23 செகண்ட் ஆர்டர் 2 லாட் எடுத்துட்டு 10:54 10:55 போல கட் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து 2 ஆர்டர் தான் எனக்கு எடுத்தது. அதுக்கப்புறமா மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகல. ஸோ அதில் அரௌண்ட் ஒரு 1,300 மைனஸில் முடிஞ்சது புட் ஆப்ஷனில் மட்டும். ஸோ கால் ஆப்ஷனில் பார்ப்போம். ஸோ கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொத்தம் 7 மல்டிப்ளேயர் எடுத்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே 9:17 எடுத்து நெக்ஸ்ட் கேண்டில் கட் ஆகிட்டு மறுபடியும் 9:21 9:22 அரௌண்ட் எடுத்து கட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 9:24 9:25 கட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரைட்டாக 11 PM தான் ஆர்டர் எடுத்தது. ஸோ இதுவே வந்து 4th மல்டிப்ளேயர் ஆயிடுச்சு. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 11:04 எடுத்து 11:17 கட் ஆயிருக்கு. 11:18 எடுத்து 11:21 கட் ஆயிருக்கு. ஸோ டைரக்டாக நம்ம இங்கேருந்து 50 பாயிண்ட், அதாவது 54 50.104 ரூபாய் டார்கெட் ஆக்சுவலி இன்னைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மார்க்கெட் முடியும் போது 315 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 94 rupees 98 rupees கிட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ 98 rupees முடிஞ்சா 42 பாயிண்ட் அரௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஸோ கால் ஆப்ஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 22,000 கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். புட் ஆப்ஷன் ஒரு 1,300 மைனஸ் இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக ப்ராஃபிட் இன்னைக்கு புக் ஆனது 20,000 கிட்ட புக் ஆயிருக்கும். பட் மைனஸ் போனது பார்த்தீங்கன்னாலும் ஒரு 8,000 9,000 கிட்ட மைனஸ் போயிட்டு தான் இது 7வது மல்டிப்ளேயர் ரிகவர் ஆகி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, என்ன ஆப்ஷன் எடுத்திருக்கு, என்ன ப்ரீமியம் எடுத்துருக்கு, என்ன டைமில் எடுத்திருக்கு, எல்லாமே நம்ம ஈஸியாக ஒன்றா ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணுன்றது உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எவ்வளோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் பண்ணி ட்ரேட் பண்ணணும். மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.